ஹே ஹால் மை டியர் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோட் மூவி. எங்கள் ஃபேமிலி, டோட்டல் ஃபேமிலியோட எல்லோரும் போகிறோம். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக எல்லாருமே காரில் போயிட்டாங்க. நான், என் வீட்டுக்கார் அண்ட் எங்கள் அம்மா 3 பேர் மட்டும் பைக்கில் போய்கிட்ருக்கோம். இதில் ஒரு சின்ன எங்கள் அப்பா மட்டும்தான் வரல. அவங்களுக்கு ஒர்க் இருந்தனால அவங்க மட்டும் மிஸ் ஆகிட்டாங்க. ரோட்டில் ஆள் இருக்கிறத விட மாடு இருக்கிறது தான் அதிகமாக இருக்குது. மாடு ஆக்சுவலாக இது எனக்கு செகண்ட் டைம். படம் பார்த்த அன்னைக்கே நான் மறுபடியும் 2வது டைம் பார்க்க போகிறேன். 7ஆம் மார்னிங் நான், என் ஹஸ்பண்ட், எங்கள் அண்ணா 3 பேர் சேர்ந்து மார்னிங் ஷோ பார்த்துட்டு போனோம். இது நைட் ஷோ. டோட்டல் ஃபேமிலியோடு எல்லோரும் பார்க்குறதுக்காக சிவகங்கையில் இருக்க ஜேபி தேட்டருக்கு நைட் ஷோ நாங்கள் போனோம். ஆக்சுவலாக ஈவினிங் ஷோ முடிஞ்சு எல்லோரும் வெளியில் வரதுக்காக எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த கேப்பை நாங்களும் உள்ளே போக வழி இல்லை, அதனால் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ ஃபைனலி கேட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்படியே எல்லா பைக்கும் உள்ளே போச்சு. அது ஒன்றுக்கு பாருங்கள், ஒரு கார் இதான் தோ ஆம்னி கார். இதுதான் எங்கள் ஃபேமிலியில் அந்த கார். நாங்கள் அதுக்கப்புறம் உள்ள மெதுவாக போயிட்டுருந்தோம். அங்கே வரும் மாமா. டுடே என்ன போகிறோம்? இந்த கோட்டு இல்லை, அப்படியே டிக்கெட்டை வாங்கிட்டு நாங்கள் அப்படியே உள்ளே போயிட்டோம். தேட்டருக்கு வெளியே அவ்வளோ கூட்டம். ஒவ்வொரு டிக்கெட்டாக பார்த்து பார்த்து அனுப்பிட்டு இருந்தாங்க மெதுவாக. சீட் நம்பர் என்ன? அப்படியே எங்கள் ஃபேமிலி டிக்கெட்லாம் வரிசையாக வந்துட்டாங்க. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழகம் வறுமை ஒழிப்புல முதலிடம் பிடிச்சதுக்கு தமிழக மக்கள் அனைவருக்கும் பெருமைப்படக்கூடிய விஷயம் தான். இதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கு. மகிழ்ச்சியான தருணங்களுக்கு உங்கள் கேஆர் தங்க மாளிகை 98 நகர்புறம். மிக அதிக சுமையை தாங்கும் எதையும் எனக்கு ஒரு ட்ரீம் இருக்கு. ஹீரோவா வருவாண்டி. படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து எண்டிங் வரைக்கும் எல்லாரும் படத்தை பார்த்தாங்க. அப்பப்போ விசில் அடித்தாங்க. நாங்கள் மட்டும்தான் கத்திக்கிட்டே இருந்தோம், விசில் அடிச்சுக்கிட்டே இருந்தோம். எல்லாரும் எங்களையே தான் பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாம் இருக்கிறவங்க மானத்தை ஒரு கேரக்டர் நான் இந்த படத்தை செகண்ட் டைம் பார்க்குறேன். எங்கள் அண்ணன் இந்த படத்தை ரிலீஸ் ஆனதுலேருந்து 7th or 8th டைம் பார்க்குறான்னு நினைக்கிறேன். நான் ஒவ்வொரு டைம் தளபதி காட்டும் போதெல்லாம் அதே எனர்ஜியோட விசில் அடித்து அலப்பறை பண்ணுறேன். அவ்வளோ வெறியன் அவன். எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே, டோட்டலாக எல்லாருமே எக்ஸப்ட் மீ, என்னை தவிர எல்லாருமே தளபதி ஃபேன்ஸ் தான். பாவம் என் சித்தி அவன் பக்கத்தில் உட்காந்து காது 2 3 திறக்கவே இல்லை.
மருதமலை மாமணியே முருகையா தேவரன் குலம் காக்கும் வேலையா சட்டுக்குட்டு சந்தனம் சக்கச்சி அவனை மட்டும் தனியா கூப்பிட்டுருக்க மாமா வந்தானே கூப்பிட்டு நான் யாரு பீமா இப்ப சொன்ன பாத்தியா செல்பா சும்மா இந்த செல்பா அது புதுசு இது பழசு அதை வேற எடுத்துட்டான் பூனை தூக்கம் வருதா? அவன் வீட்டுக்கு போறான்னு கேட்கிறான். ஏய் எங்க அது என்னது வாய்ஸ் போடணுமா? ஏ இங்க வாங்கிட்டேன் நான் இங்கிட்டு போறோம். இது ரெஸ்ட் ரூம் போக செல்ல கொண்டு வரேன். நைனே நைனே அப்படியே இன்டர்வல் டைம் வந்து வெளியில் வந்தோம். வெளியில் வந்து நின்றுட்டு சாப்பிட்டு உள்ளே போனோம். இது என்னோடய சிஸ்டர், எங்கள் அம்மாவோட தங்கச்சி பொண்ணு. அந்த வீடியோவில் ஒருத்தவங்களோட போனோன்னு சொன்னேன்ல, அவங்களோட பொண்ணு தான் ஆகுங்க. மூவி புரிஞ்சு உனக்கு? அவன்கிட்ட தான் கேட்குறேன், மூவி புரிஞ்சா? அப்படியே சைடு கேப்பில் ரீல் போடுறதுக்காக நாங்களும் அப்படி வீடியோ எடுக்க சொல்லிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக அது சொல்லி வச்சு எடுத்த வீடியோ தான். ரீல்ஸ்க்காக எடுங்க பேசிகிட்டு இருக்க மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. Only when I say it's over. படம் முடிஞ்சிச்சு. டைம் ஆல்மோஸ்ட் 3 ஆயிடுச்சு. இந்த சீட்டை விட்டு எந்திரிக்காமல் உட்காந்துக்க டிக்கெட்டை பார்த்தீங்களா? அப்படியே கிளம்பிட்டாங்க. நாங்களும் அவங்களுக்கு பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நம்ம சேனல் எல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டிட்டு போங்க.